ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். இப்ப நான் இருந்துகிட்டு இருக்கிற இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெரிய காட்டு எருமை, இவ்வளவு பெரிய மிருகம் நிற்கிது. ஆனா பிளாஸ்டிக் தான், பெரிய உண்மையான மிருகம் அல்ல. இந்த இடத்துல இப்படி ஒரு வேலையாய் வந்தோம். இதை பார்த்ததுமே இதை நின்று ஒரு வீடியோ எடுக்கணும் ஒரு ஆசை. பாருங்க, தினமும் ஒரு தேவ வார்த்தையில இன்னைக்கு இந்த மிருகத்தை பார்க்கும்போது என்னோட இதயத்தில் ஆவியானவர் பாரப்படுத்தின ஒரு வார்த்தை வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 73:22 இப்படி சொல்றாரு, நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். தாவீதை பாடுங்களேன், சங்கீதக்காரனாகிய தாவீது, நான் காரியம் அறியாத ஒரு மூடனா இருக்கிறேன், உனக்கு முன்பாக ஒரு மிருகமா இருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய காரியம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, என்ன குறித்து அவர் வைத்திருக்கிற எண்ணங்கள் என்னன்னு நான் அறியாம ஒரு மிருகத்தை போல இருக்கிறேன்னு சொல்லி தன்னை அவளை தாழ்மைப்படுத்தி இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை அவர் எழுதுறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க உங்களை பார்த்து கேட்கிறேன். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய காரியங்கள் என்னன்னு தெரியாம, கர்த்தர் நம்மளை வச்சிருக்க திட்டம் என்னன்னு தெரியாம நம்மளும் அநேக நேரம் மூடனை போலவும் இந்த மிருகத்தை போலதான் இருக்கிறோம். பாருங்க, இந்த மிருகத்துக்கு உணர்வு இல்லை, இது ஒரு பொம்மை தான். ஆனா உண்மையான மிருகத்துக்கிட்ட நான் போய் நின்று இப்படி போட்டா பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது என்னை தாக்கிரும், அது நான் தாக்க வரேன்னு பயந்து ஓடிடும். ஆனா இன்னைக்கு பூமியில இருக்கிற மனுஷனாகிய நாமும் மிருகங்கள் அல்ல, மிருகங்கள் போல நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாருங்க, நம்மளை விசேஷமானவர்களாய் படைச்சிருக்கிறார், அன்புள்ளவர்களாய், அரவணைப்பவர்களாய், ஒருத்தங்களை நேசிக்கிறவர்களாய். நம்மளை அப்படிதான் தேவன் உருவாக்கி, நம்ம அப்படி இருக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சங்கீத வசனத்துல தாவீது சொன்னது போல நம்ம கர்த்தருடைய காரியத்தை அறிஞ்சு கொண்டவர்களாய் மாறணும். மூடனா இருக்கக்கூடாது, இந்த மிருகத்தை போல இருக்கக்கூடாது. நம்மள விசேஷமா மனுஷனா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஏன் தெரியுங்களா, நம்ம உறவு கிட்ட தெய்வம் நம்ம வைத்திருக்கிற பகுதியில நம்ம அன்பானவர்களா இருக்கணும். பாருங்க, எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை குற்றம் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ நினைச்சு பாரு, உன் தவிர நீ நினைச்சுப்பா, நீ எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு பாரு அப்படின்றாரு. ஒருவரையும் குற்றவாளி என்று சொல்லாதன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அருமையானவர்களே, நம்ம யாரையும் குற்றப்படுத்தவா இருக்கக்கூடாது. உங்களுக்கு யார் மேலே கசப்பு கோபம் இருந்தா இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம், ஏசப்பா நான் மிருகம் இல்லை, நான் இந்த மிருகம் அல்ல ஆண்டவரே, நான் ஒரு மனுஷன், என்னை மாத்துங்க, என்னை பிள்ளையா மாத்துங்க நீங்க சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வா, உங்க வாழ்க்கையில சமாதானம் வர ஆரம்பிச்சிருங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும். கர்த்தர் நிச்சயம் செய்வா. ஒரு கணம் ஜெயிப்பமா கண்களை மூடி, தகப்பனே, சங்கீதம் 73:22 தகப்பனே, நான் ஒரு மூடனை போல மிருகத்தை போல தாவீது சொல்றார். நாங்க ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாய் நாங்க அன்புள்ளவர்களாய் மாறணும். உங்களை இந்த வேலையில ஆசீர்வதிங்க, இந்த செய்தியை கேட்கிறவங்களை ஆசீர்வதிங்க, நாம மகிமை மட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே. தேங்க்யூ. God bless you.